ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை வச்சு சூப்பரான ஒரு பிள்ளைங்களுக்கு ஜெல்லி செஞ்சு கொடுக்கலாமா? எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஏதோ 3D படம் பார்த்தது மாதிரி இருக்குல்ல, எனக்கும் அப்படி தான் தோணுச்சுங்க. சரி, இதை எப்படி பண்ணுங்கிறத பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு நான் அகர் அதாவது கடல் பாசி அதை ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேங்க. அந்த ஒரு பாக்கெட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதை தண்ணியில் கொஞ்சமாக அலசி எடுத்துக்கலாங்க. அலசி எடுத்ததுக்கப்புறமா அந்த தண்ணியிலே ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இந்த நம்ம அலசி வச்சுருந்த கடல் பாசியை அதில் போட்டு அந்த தண்ணியை ஊற்றிடலாங்க. ஊற்றி ஒரு 150 கிராம் அளவுக்கு சீனி போட்டிருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கடல் பாசி நல்லா கரையட்டும். மொத்தமாக கரையாதுங்க, கொஞ்சம் திட்டாக தான் இருக்கும், பரவாயில்ல. அதை கரைஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்துடலாம். பைனாப்பிள், ஆப்பிள், கிரேப்ஸ், மாதுளை, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வாழைப்பழம்லாம் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எதுனாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு இதுதாங்க இருக்குது, அதை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சப்ஜா ஊற போட்டு ஒரு பவுலில் வச்சுருக்கேங்க. நான் இப்போ கேக் டின்னில் தான் நான் இந்த சிரப்பை ஊற்றிக்கிறேன். அதாவது கடல் பாசி அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு ஆரஞ்சு பழம், கிரேப்ஸு, அதுக்கப்புறமா பைனாப்பிள் இதெல்லாம் இப்படி ஃபஸ்ட்டு டெக்கரேட் பண்ணிவிட்டு அடியில் அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் தூவி விட்டுருலாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த மாதுளம்பழம்லாம் தூவுறேன் பாருங்கள். எல்லாத்தையும் தூவினதுக்கப்புறமா ஆப்பிள் தூவுறேன். எல்லாத்தையும் தூவிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த கடல் பாசியை கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி ஊற்றுங்க. அப்போ தான் அழகாக திட்டாக இல்லாமல் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி ஊற்றினதுக்கப்புறமா எல்லாத்தையும் சமநிலை படுத்திக்கலாங்க. இந்த பாருங்கள், இப்போ சூப்பராக பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நான் ஊற வச்சுருந்த சப்ஜா சீடையும் போட்டுடுறேங்க. போட்டு அதையும் அழகாக சமநிலைப்படுத்திக்கிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 8 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், சைடெல்லாம் இலக்கி விட்டுக்கலாம். இலக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கமுத்தி பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தாங்க, செம டேஸ்ட்டாக இந்த மாதிரி நீங்களும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.